Students, next very important question in 5 mark area. So, what is scalar product? Definition என்ன, அதனுடைய properties என்ன? So, வரிசையா நம்ம பார்க்க போறோம். So, first scalar product. அப்ப scalar product அப்படின்னா ரெண்டு வெக்டர் இருக்கு. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது ஒரு ஸ்கேலரா இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரு ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்டை எப்படி எழுதுவோம்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அதனால ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா ப்ராடக்ட் ஆஃப் magnitude of that vectors and cosine of angle between them. அந்த ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிள் உடைய cos value. இதுதான் ரெண்டு வெக்டர் கடையில் இருக்கக்கூடிய ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டு வெக்டருக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கேலார் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேசினதை தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் போத் த வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டருடைய மேக்னிடியூட் வேல்யூ. அதனால தான் மேக்னிடியூட்னா வெறும் நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு மட்டும். அதனால் மேலே ஏரோ மார்க் இல்லாமல் எழுதியிருக்கேன். அண்ட் த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம். அதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கான். ஓகேவா? இப்போ அதனுடைய ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம். இப்போ த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், தட் இஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கேலார். இதை மைண்டில் பதிய வைக்கணும். இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ, ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர் இஸ் அக்யூட். ஸோ அக்யூட்னா இது ஏங்கிற ஒரு வெக்டர், இது பிங்கிற ஒரு வெக்டர். ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 டிகிரி. தீட்டா வந்து எப்படி இருக்கணும், லெஸ் தேன் 90 டிகிரி. தட் இஸ் அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் அப்டியூஸ். அப்டியூஸ்னா 90க்கு மேலே, 180க்கும் 90க்கும் இடையில இருந்தா. ஏன்னு ஒரு வெக்டர் இருக்கு, பின்னு இன்னொரு வெக்டர் இருக்கு. அப்ப இங்க ஆங்கிள் எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் 90 டிகிரி. அதே நேரத்தில் லெஸ் தென் 180 டிகிரின்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து த வேல்யூ இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன். The scalar product is commutative. Commutative-na இப்போ a vector dot b vector equal to b vector dot a vector எப்படி வேணாலும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதனால it obeys the commutative law அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி the scalar product of vectors obey distributive law. Distributive lawனா என்னன்னு பாருங்க. a vector dot b vector plus c vector இருந்துச்சுன்னா a vector dot b vector plus a vector dot c vector எழுதிக்கலாம். அடுத்து அந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் எப்படி கொண்டு வர்றாங்கிறத பாருங்க. இப்போ வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம், டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் magnitude into cosine of angle between them. அப்போ எனக்கு தீட்டா வேணும், இதை கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ cos theta equal to என்னன்னு எழுதலாம், a vector dot b vector by abன்னு எழுதலாமா? அப்போ எனக்கு என்ன வேணும், தீட்டா வேணுமா? cos அங்கிட்டு போச்சுன்னா என்னது, cos inverse of a vector dot b vector by ab அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் போதும், அதிலிருந்து இதை கொண்டு வந்துடலாம். ஓகேவா?
அடுத்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். The scalar product of two vectors will be maximum when theta equal to 1. That is theta equal to 0. இப்போ ரெண்டு vectors, two vectors acting along the same direction. இது Aங்கிற வெக்டர், இன்னொன்று Bங்கிற வெக்டர். அதுவும் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் ஒரே லைனில் ஆக்ட் ஆகலாம் அல்லது பேரலலாக ஆக்ட் ஆகலாம். இது ஏங்கிற வெக்டர், இன்னொன்று பிங்கிற வெக்டர். இப்படி பேரலலாக ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனில் ஆக்ட் ஆனாலும் சரி பேரலல் ஆக்ட் ஆனாலும் சரி தீட்டா வேல்யூ என்னது 0 டிகிரி. அப்போ வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், ஏபி காஸ் தீட்டா. காஸ் 0 வேல்யூ என்னது 1. அப்போ வந்து ஏபி கிடைக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வில் பி மினிமம் எப்போ, தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கும்போது. இப்போ ஏ வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதே ஸ்ட்ரெயிட் லைனில் பி வெக்டர் வந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஆங்கிள் எவ்வளவு 180 டிகிரியா? அல்லது ஏ வெக்டர் இந்த டைரெக்ஷன்லையும் அதுக்கு பேரலா பி வெக்டர் ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் ஆக்ட் ஆனாலும் தீட்டா எவ்வளவு 180 டிகிரி. அப்போ காஸ் 180யோட வேல்யூ என்னது -1. அப்போ உனக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது -AB கிடைக்கும். தட் இஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே ஆன்டி பேரலல் அப்படின்னா இதுதான் அர்த்தம். பேரலாக இருக்கும் ஆனால் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா த டாட் ப்ராடக்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ரெண்டு வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். அப்போ தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ காஸ் 90 வேல்யூ என்னது 0. அப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ 0ன்னு கிடைச்சுன்னா the two vectors are acting perpendicular to each other. A வெக்டரும் B வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, அதாவது தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அங்கே நீ ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தனா, அதாவது டாட் ப்ராடக்ட் எடுத்தனா உனக்கு 0ன்னு வரும். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, these two vectors are mutually orthogonal. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கு. இதில் ஒரு சம் கொடுத்துருப்பான், ரெண்டு வெக்டர் கொடுத்துருப்பான். ஸோ தே ஆர் ஆர்த்தோகோனல் ஆர் நாட்னு கேட்பான். அப்போ யூ டேக் டாட் ப்ராடக்ட், யூ காட் ரிசல்ட் 0, then you strongly say these two vectors are orthogonal, that is perpendicular to each other அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர் வித் இட் செல்ஃப். அப்போ ஒரு வெக்டரை அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இப்போ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் எடுத்தோம்னா, ஸோ ஒரு வெக்டரை அதே வெக்டரால் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது, ஸோ ஒரு வெக்டர்னா இதுதான் ஒரு வெக்டர் ஏங்கிற வெக்டர், அதுக்கு அதாலேயே டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ மேக்னிடியூட் என்னது ஏ இன்ட்டு ஏ. அப்போ ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது. அப்போ வந்து தீட்டா வந்து 0 டிகிரி, காஸ் 0 1. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். மேக்னிடியூட் வேணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் ஏ ஈக்குவல் டு ஏ டாட் ஏ அப்படின்னு வைப்போம். ஓகேவா? இப்போ யூனிட் வெக்டர் எடுத்துக்கிறோம். யூனிட் வெக்டர்னு ஏன் சொல்கிறோம், அந்த வெக்டருடைய மேக்னிடியூட் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா
we say this vector is unit vector. இதை நான் வெக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஏ கேப் ஏ கேட் அப்படின்லாம் படிச்சிருந்தோம். ஸோ ஒரு யூனிட் வெக்டர்னா அதுக்கு மேக்னிடியூட் வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் யூனிட் வெக்டர். அப்போ ரெண்டு யூனிட் வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது மேக்னிடியூட் வேல்யூ என்ன வரும்? 1 into 1. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0, cos 0. அப்போ என்ன வரும்? 1ன்னு வரும். அதனால இந்த ஐஜேகேவை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோமா? எக்ஸ் டைரக்ஷனில் யூனிட் வெக்டர் ஐ கேப், ஒய் டைரக்ஷனில் யூனிட் வெக்டர் ஜே கேப், z டைரக்ஷனில் யூனிட் வெக்டர் கே கேப். அப்போ ஐ டாட் ஐ ஈக்குவல் டு ஜே டாட் ஜே ஈக்குவல் டு கே டாட் கே ஈக்குவல் டு என்னன்னு வரும்? 1 அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம அதை மறந்துடக்கூடாது. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய், இது இசட்னு வச்சுக்க. எக்ஸில் யூனிட் வெக்டர் ஐ கேப், ஒயில் யூனிட் வெக்டர் ஜே கேப் அண்ட் இஜெட்டில் யூனிட் வெக்டர் கே கேப். அப்போ ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே வந்து 1ன்னு வரும். சப்போஸ் ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐன்னு வச்சுக்க. ஐ டாட் ஜேனா ரெண்டு எவ்வளவு? பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ காஸ் 90 0 ஆயிரும். அதே மாதிரி ஜே டாட் கேனா தே ஆர் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ தீட்டா 90 டிகிரி. அப்போ டாட் ப்ராடக்ட் 0 ஆயிரும். கே டாட் ஐ இதுவும் என்னது? பர்பண்டிகுலர் வெக்டர்ஸ். அப்படி இருந்தோம் அதுவும் 0 வந்துடும். அப்போ நல்லா பார்த்துக்கணும். ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே வந்து 1, ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு போடணும். இப்போ காம்பனன்ட்ஸில் எழுத போகிறோம். ஏ வெக்டர் கொடுத்தாச்சு, ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய்ஜே ப்ளஸ் ஏஜெட்கே. அதே மாதிரி பி வெக்டர் கொடுத்தாச்சு, பிஎக்ஸ்ஐ பிஒய்ஜே ப்ளஸ் பிஇசட்கே. ரெண்டுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இதை உங்களுக்கு செய்து காட்டிடுறேன். பார்த்துடலாமா? ரெண்டு வெக்டரை இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்த்துடலாமா? காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு போய் 3ஆலே மல்டிப்ளை பண்ணுங்க. ஏஎக்ஸ் பிஎக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும்? ஐ டாட் ஐ அப்படின்னு வரும். ப்ளஸ் அடுத்து ஏஎக்ஸ் பிஒய்யா, ஏஎக்ஸ் பிஒய். இது வந்து என்னன்னு வரும்? ஐ டாட் ஜே அப்படின்னு வரும். அடுத்து ஏஎக்ஸ் பிஇசட்டா, அப்போ ஐ டாட் கே அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஏஒய்யை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏஒய் பிஎக்ஸ் ஜே டாட் ஐ. ஓகேவா? ப்ளஸ் அடுத்து ஏஒய் பிஒய், இங்கே ஜே டாட் ஜே அப்படின்னு வரும். ஸோ அடுத்து ஏஒய்யை இந்த பிஇசட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஏஒய் பிஇசட். அப்போ அது வந்து என்ன வரும்? ஜே டாட் கேன்னு வருமா? ரைட். அடுத்து ஏஇசட்டை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஏஇசட் பிஎக்ஸா, கே டாட் ஐ ப்ளஸ் ஏஇசட் பிஒய். அப்போ கே டாட் ஜே. அடுத்து ஏஇசட் பிஇசட் கே டாட் கே. நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன படித்தோம்? ரெண்டு யூனிட் வெக்டர் ஒரே மாதிரி இருந்தா ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கேன்னு இருந்தால் 1ன்னு போடணும்.
அல்லது I டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ, இந்த மாதிரி பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா 0 போடணும். இப்போ I டாட் ஐயா இது 1ன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ வந்து ஏஎக்ஸ் பிஎக்ஸ்ன்னு கிடைச்சு. இங்கே I டாட் ஜேயா, I டாட் ஜேனா என்ன ஆயிருது 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். ரைட். இங்கே என்ன இருக்கு I டாட் கே, இந்த டேர்ம் என்ன ஆயிருது 0 ஆயிருது. ஜே டாட் ஐ இதுவும் என்னது 0. ஜே டாட் ஜேவா, ஜே டாட் ஜேனா 1, இது 1. அப்போ வந்து பிளஸ் ஏஒய் பிஒய்னு வருது. ஜே டாட் கே என்ன ஆயிருது 0 ஆயிருது. கே டாட் ஐ என்னது 0. கே டாட் ஜே என்னது 0. கே டாட் கே என்னன்னு கிடைக்குது 1. அப்போ பிளஸ் ஏஇசட் பிஇசட். அப்போ ரெண்டு வெக்டரை நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கிறணும், ப்ளஸ் ஒய் காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கிறணும், ப்ளஸ் இசட் காம்பனண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கிறணும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. ஓகேவா? இப்போ ஒரு வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். அதை எப்படி கொடுப்போம்? எக்ஸ் காம்பனண்ட் plus y component plus z component ன்னு கொடுத்திருக்கான். You want to find the magnitude value of a. அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் உனக்கு எடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ இஜட் ஸ்கொயர் அங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா?